இது வந்து ஊஷு அப்படிங்கிற ஒரு கேம். இது வந்து சைனால இருந்து தான் வருது. இது வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா போதி தர்மர். அவர் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாரு. ஆனால் அது யாருக்குமே தெரியாது. ஊஷு அப்படிங்கிற கேமே இன்னும் டெவலப் ஆகலை இந்தியாவில். அது சீக்கிரம் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். கடைசியாக நான் சத்தீஸ்கரில் ஃபெடரேஷன் கப் போயிருந்தேன். அதில் 2 கோல்டு ஒரு சில்வர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சென்னையிலையும் ஒரு நேஷனல்ஸ் நடந்துச்சு. அதுலேயும் 2 கோல்டு ஒரு சில்வர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்கள வந்து க்யூர் பண்ணுற ஒரு கேம் தான். இது வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஏஜ் 4லேருந்து 90 வரைக்குமே இந்த கேம் வந்து ப்ளே பண்ணலாம். இது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். இது வந்து மைண்ட் அளவுலேயும் சரி, ஹெல்த்லேயும் சரி, ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கேம் ஃபஸ்ட்டு எனக்கு போனப்போ என்னமோ பண்ணுறாங்க அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த கேம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏன்டா இதெல்லாம் பண்ணுறாங்க ஒன்றுமே புரியாத மாதிரி இருந்தது. அப்புறம் போக போக இதோட அர்த்தங்கள் தெரிய தெரிய புரிய புரிய ரொம்ப எனக்கு இந்த கேம்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகணும், மெடல் அடிக்க இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போகணும், மெடல் அடிக்கலைனாலும் சரி நெக்ஸ்ட் டைம் மெடல் அடிக்கலாம் அப்படின்னு நானே மோட்டிவேட் பண்ணி இந்த கேமில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அது எனக்கு தெரியாது. இந்த ஊஷு அப்படிங்கிற கேம் வந்து என்னோட மாஸ்டர்ஸ்னால தான் இதை நான் கற்றுக்கிறேன். கோபி மாஸ்டர், முருகன் மாஸ்டர், செல்வா மாஸ்டர், ரஃபீக் மாஸ்டர் இவங்கெல்லாம் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்த மாஸ்டர்ஸ். அப்புறம் என்னோட சீனியர்ஸ், என்னோட ஸ்கூல் டீம் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு மாஸ்டர்ஸ் வந்து இதோட அர்த்தங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. என் பேர் பிரகல்யா. நான் ஊஷா அப்படிங்கிற ஒரு கேம் வந்து விளாண்டுட்ருக்கேன். இந்த கேம் வந்து என்னோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணி தான் நான் வந்தேன். அவங்களோட பொண்ணு இன்டர்நேஷ்னலில் கோல் பிளேஸ் பண்ணாங்க. அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி தான் நான் இந்த கிளாஸ் போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் போனோடனே இந்த கேம் அவ்வளோவா பிடிக்கல, என்னமோ பண்ணுறாங்க அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக மாஸ்டர்ஸ் ஒழுங்காக சொல்லி கொடுக்க நான் மெடல் அடித்து நிறையா பிளேஸ் பண்ணுறனால எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சி இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேம் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் போதி தர்மன் அவங்க தான் ஃபவுண்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த கேம் வந்து சைனா கேமாகவே மாற்றிட்டாங்க. இந்த கேம் வந்து என்ன நடந்தாலுமே சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. அவங்க தான் இதோட ஃபெடரேஷன் ஹெட்டாக இருக்காங்க. சைனா தான் இப்போ இதோட ஃபெடரேஷன் ஹெட்டாக இருக்காங்க. நான் வந்து டெபுட்டி சிஎம் கிட்டேருந்து கேஷ் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இந்த கேம் வந்து 4 to 90 அந்த ஏஜ் கேட்டகரி வரைக்குமே, ஏஜ் கேட்டகரினே இல்லை இந்த ஊஷுக்கு, யார் வேணாலுமே கற்றுக்கலாம். இது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே இது வந்து சார்ட் அவுட் பண்ணும். இது வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஒரு தற்காப்பு கலையாக இருக்கும். அது வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணும். இப்போ நமக்கு ஏதாச்சும் சேஃப்டி இஷ்யூஸ் வந்தாலும் இந்த கேம் கற்றுக்கிறனால நம்மளால் அதிலேருந்து ரெக்கவர் ஆகி வர முடியும்.